ஹாய்ங்க, நான் தான் உங்க பிசியோ மாஹி. அண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்ட்ரெச்சிங் வீடியோ ஃபார் நெக் பெயின் தான். ஃபர்ஸ்ட் காசஸ் தெரிஞ்சுக்கோங்க. கேரிங் தி ஹெவி வெயிட்ஸா or lifting the heavy weights இல்லனா weight bearing in one side it will cause one side neck pain or poor posture ரொம்ப நேரமா உட்கார்ந்து போன் பாக்குறது or லேப்டாப் ஒர்க் பண்றது இதனாலதான் உங்களுக்கு நெக் பெயின் வரும். சோ இதெல்லாம் வந்து ரிலீஃப் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ரெச்சிங் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் இயர் டு ஷோல்டர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெச் இருக்கு. அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, பேர்லயே தெரியுது இயர் டு ஷோல்டர்னா இயரை வந்து ஷோல்டருக்கு புஷ் பண்ணணும்னு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நீங்க எந்த சைட்ல வந்து பெயின் இருக்கோ அந்த சைட்ல இருக்கிற ஹேண்ட் எடுத்து அண்டர் தி சேர் கீழே பிளேஸ் பண்ணிக்கணும் ஃபார் கிரிப்புக்காக. அண்ட் உங்களுடைய ஹெட்டை வந்து ஸ்லைட்லி வந்து இப்படி மூவ் பண்ணும் போது உங்களுக்கு இங்க இருக்கிற மசிலுக்கு வந்து இங்க என்னென்ன மசில்ஸ் இருக்கு பண்ணா ஸ்டெர்னோக்ளீடாய்டு மாஸ்டாய்டு அந்த மசிலும் அப்பர் ட்ரெபிஷியஸ் இந்த மசில் எல்லாம் ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் வந்து உங்களுக்கு தெரியும். எப்படின்னா லைக் ஒரு கிரிப்புக்காக ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி பண்றேன். ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக ஒன்னு ஹேண்டால நான் வந்து இங்க லைட்டா புஷ் பண்றேன். இப்படி புஷ் பண்ணும் போது எனக்கு ஒரு நல்ல ரிலீஃப் வந்து தெரியுது. ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும். செகண்ட் எக்ஸசைஸ் பார்ப்போமா? ஸ்ட்ரெச் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 to ஆம்பிட். ஆம்பிட் ஆண்ட உங்களோட ஹெட்டை வந்து புஷ் பண்றது. எப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த சைட்ல பெயின் இருக்கோ அந்த சைடோட ஹேண்டை வந்து பேக் ஆஃப் தி சேர்ல வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். பேக் ஆஃப் தி சேர்ல ஹோல்ட் பண்ணிட்டு உங்களோட ஹெட்டை வந்து உங்களோட ஆம்பிட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா புஷ் பண்ணணும். ஒரு ப்ரெஷருக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹேண்ட் யூஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரிலீஃப் தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சுக்கு வந்து நம்மளுக்கு இங்க ரிலீஃப் தெரிஞ்சிச்சு. செகண்ட்